கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மே மாதம் 18ஆம் தேதியின் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட தேவன் தாமே பேச கொடுத்திருக்கிற வசனமானது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்திருக்கிற இந்த வசனமானது, ஆம் பிள்ளைகளே, நம் கர்த்தர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இந்த நாளிலே கொடுத்திருக்கிற இந்த வசனத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே அவருடைய கிருபையை கொடுத்து பூரணமாய் அவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நாளிலே கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாய் நாம் தேவாதி தேவனுக்கு இந்த நாளை நம்மளுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஆயுசு நாட்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நாளை நாம் கர்த்தருக்கு கொடான கொடி நன்றியை செலுத்துவோம். இந்த உலக வாழ்க்கையானது கடைசி காலத்தின் கட்டாயத்தின் வழியிலே நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மூலமாக்காமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. நாம் ஒவ்வொருவரும் அறிந்தும் அறியாமலும் செய்கிற பாவங்களுக்காக தம்மை தாமே சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அநேக கொடுமைகளை நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தர் தாமே தம்முடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார். ஆனாலும் மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயித்து 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்து வந்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பரத்தில் இருந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கையிட்டு செய்யக்கூடிய காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவையான எல்லா பண தேவைகள், பொருளாதார தேவைகளை கர்த்தர் தாமே பரத்தில் இருந்து உங்களுக்கு எல்லா விதமான குறைவுகள் நீக்கி நிறைவாய் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக. கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த நாளின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் அவருடைய பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரோட கூட தங்கி தாபரித்து வழி நடத்துவதாக. ஆமென்.